நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 95 இறுதி பகுதி. மழை மனம். குரங்குகள்தான் முதலில் பீமனை அடையாளம் கண்டு கொண்டன. அவன் காட்டின் எல்லைக்கு நெடுந்தொலைவில் ஒரு பாறையை கடந்து வந்தபோது காலையின் ஏழ் ஒளியில் அவன் நிழல் எழுந்து விரிந்திருந்தது. உச்சிக்கிளையில் இருந்த காவல் குரங்கு அவன் உருவை காண்பதற்கு முன் அந்நிழலை கண்டது. அதன் அசைவிலிருந்தே அது பீமன் என தெளிந்தது. கிளையை உலுக்கியபடி எம்பி எம்பி குதித்து உப் 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 என்று கூச்சலிட்டது. அவ்வொலியை கேட்டதுமே பெருங்குரங்குகள் அனைத்தும் பீமன் வந்துவிட்டதை உணர்ந்தன. மரங்களிலிருந்து பலாக்காய்கள் உதிர்வது போல நிலத்தில் குதித்து 4 கால்களில் பாய்ந்து விழுந்த மரங்களிலும் புதர்களிலும் தாவி ஏறி முன்னால் சென்றன. சிறியவை கிளைகளில் கைகளாலும் வாளாலும் பற்றி ஆடி தாவி காற்றில் பறந்தன. அவை சென்ற அசைவால் காட்டுக்குள் கூரிய காற்று புகுந்து ஓடையென வழிவதைப் போல பசுமையின் அலை எழுந்தது. கோதவனத்தின் எல்லையாக அமைந்த ஓடையின் கரையில் அவை ஒன்றன் பின் ஒன்றென நிறை வகுத்தன. அப்பகுதியே அவற்றின் உடல் கருமையால் பாறை கூட்டங்கள் மண்டியது போல ஆயிற்று. குட்டிகள் 2 கால்களில் எழுந்து நின்று வாய்மேல் கை வைத்து கண்களை சிமிட்டியபடி பொறுமை எழுந்து நோக்கின. முதிய குரங்குகள் உடலை குவித்து அமர்ந்து தலைமேல் கைகளை வைத்தபடி காத்திருந்தன. கோமதி இடப்பக்கம் ஒலி அலைகளாக பெருகி சென்று கொண்டிருந்தது. அதன் கரை சேற்றில் முதலைகள் ஒதுங்கி இருக்க அவற்றின் மேல் சிறு குருவிகள் எழுந்தும் அமர்ந்தும் கொத்தி கொண்டிருந்தன. வெண் சால்வை பறந்தமைவது போல கொக்கு கூட்டம் ஒன்று சேற்றுப்படுகை மேல் வந்து அமர்ந்தது. அவற்றின் வெண்ணிழல் நீருள் வந்து அவற்றை அணுகியது. நீர்ப்பரப்பில் மீன்கள் எழுந்து ஒளிவிட்டு விழுந்தமைந்து கொண்டிருந்தன. பீமன் முன்னரே குரங்குகளை கண்டுவிட்டான். அவன் உள்ளம் பாய்ந்து அவற்றுடன் சேர்ந்து விட்டிருந்தது. உல எழுச்சியை ஒத்தி போட அவன் பார்வையை ஆற்றை நோக்கி திருப்பி கொண்டு நடந்து வந்தான். ஆகவே நடை இயல்பற்றதாக இருந்தது. அவன் அணுகியதும் இளம் குரங்கு ஒன்று எழுந்து நின்று ஹூ 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 என கூச்சலிட்டது. இளையவர்கள் கூச்சலிடத் தொடங்க அது பரவி அனைத்து குரங்குகளும் எழுந்தும் நின்றும் குரல் எழுப்பின. முதிய குரங்குகள் தலை தாழ்த்தி பற்களை காட்டி என ஒலித்தன. குரங்குகள் ஓகை தாழாமல் துள்ளி குதித்து திரும்பி ஓடித்தாவி அன்னையை கட்டி கொண்டு மீண்டும் பாய்ந்து நிலத்தில் விழுந்து தலை கீழாக சுழன்று வாலை சொடுக்கி தூக்கி எழுந்து நின்று உதட்டை நீட்டி என ஓசையிட்டன. அவன் தங்கள் எல்லைக்கு அருகே வந்ததும் ஒரு சிறு குட்டி பாய்ந்து சென்று அவன் மேல் தொற்றி தோளில் ஏறி கொண்டது. அவன் தலைமயிரை பிடித்து உலுக்கி காதை கடித்தது. தோளிலிருந்து தலைமேல் ஏறி நின்று கை விரித்து ஹூ 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 என கூச்சலிட்டது. பிற குட்டிகளும் சற்று தயங்கிய பின் பாய்ந்து அவன் மேல் ஏறி கொண்டன. உடலெங்கும் குரங்குகளுடன் அவன் தள்ளாடியபடி நடந்தான். தோளில் தொங்கியவற்றை கைகளை சுழற்றி காற்றில் பறக்க வைத்தான். குரங்குகளின் ஒலியுடன் அவன் சிரிப்பொலியும் சேர்ந்து எழுந்தது. கோதவனத்திற்குள் அவன் நுழைந்ததும் அத்தனை குரங்குகளும் சேர்ந்து கூச்சலிட்டு அவனை சூழ்ந்தன. ஒன்றன் மேல் ஒன்றென ஏறி அவனை தொட்டு தாவின. அவன் உடையை பிடித்து இழுத்தும் கால்களில் முத்தமிட்டும் கொண்டாடின. அவன் கூவியபடி ஓடிச் சென்று மரத்தில் தொற்றிக்கொண்டு கிளைகள் வழியாகவே சென்றான். அவனுடன் குரங்கு படையும் ஓசையிட்டபடி சென்றது. கிளைகள் உழைந்து எழுந்தமைந்தன. கனிகள் உதிர்ந்தன. மான்கள் திகைத்து துள்ளிப்பாய பறவைகள் ஓசையுடன் இலை கூரைக்கு மேல் எழுந்தன. முனிவர்கள் குரங்குகளின் ஓசையை முன்னரே கேட்டிருந்தார்கள். என்ன என்று வந்து நோக்கியவர்கள் கடந்து சென்ற கிளை உலைவை கண்டனர். காற்று போல செல்கிறார்கள் என்றார் சௌரபர். ஒரு முனிவர் மைந்தன் பீமர், பீமசேனர் என கை சுட்டி கூச்சலிட்டான். அக்கணமே அத்தனை இளையோரும் அவனை கண்டுவிட்டனர். மாவலர், விருகோதரர் என கூச்சல்கள் எழுந்தன. எங்கே எங்கே என பெண்கள் ஓடி வருவதற்குள் அவர்கள் கடந்து சென்று விட்டிருந்தார்கள். காட்டுக்குள் குரங்குகளின் ஓசையை கேட்டு தன் அறைக்குள் இருந்து தருமன் வெளியே வந்தபோது நகுலனும் சகதேவனும் வெளியே சென்று நோக்கி கொண்டிருந்தார்கள். திரௌபதி அடுமனையில் இருந்து கையை துடைத்தபடி ஓடி வந்து அவர்தானா என்றாள். அவள் முகம் வியர்வையில் பளபளத்தது. தலைமயிர் கலைந்து நெற்றியிலும் காதுகள் மீதும் சரிந்திருந்தது. நகுலன், அவரேதான், ஐயமில்லை, குரங்குகள் தெளிவாகவே சொல்கின்றன என்றான். தருமன், பலமுறை அவன் என நினைத்து ஓடி வந்திருக்கிறோம் என்றார்.
அப்போது அவர்தானா என்ற ஐயமும் எதிர்பார்ப்பும் தான் இருந்தது மூத்தவரே. அவராக இருக்கலாகாதா என எண்ணினோம். இது அவரேதான், உறுதியாக தெரிகிறது என்றான் சகதேவன். திரௌபதி மெல்ல உடல் தளர்ந்து இடை ஒசிய மூங்கில் தூணை பற்றியபடி அதில் முகம் சாய்த்து நின்றாள். குடில் விளிம்புக்கு சென்று நோக்கி நின்ற சகதேவன், அதோ மூத்தவர் என்றான். அதோ தன் கூட்டத்துடன் கிளைகளின் ஊடாக வருகிறார். நகுலன் எட்டி பார்த்து சிரித்து, அவர் உடல் மேல் 7 குட்டிகள் அமர்ந்திருக்கின்றன என்றான். திரௌபதி புன்னகை புரிந்தாள். பீமன் குடில் முற்றத்தில் குரங்குகளுடன் குதித்தான். அவனை சூழ்ந்த குரங்குகள் விழுந்தபடியே இருந்தன. அவன் கொடியேணியை அடைந்து 2 தாவலில் மேலே வந்தான். அவன் தலைமேல் இருந்த குட்டி குரங்கு துள்ளி வந்து குடில் கூடத்தில் விழுந்து வாலை தூக்கியபடி ஈ என ஓசையிட்டு தன்னைத்தானே சுழன்றது. என்ன செய்வதென்றறியாமல் எம்பி குதிக்க அதன் வால் பலகையில் மாட்டிக்கொண்டது. அதை இழுத்த பின் அந்த வலி தருமனால் தான் என்பது போல அவரை பார்த்து என சீறி பற்களை காட்டியது. குட்டிகள் உடல் விட்டு உதிர பீமன் வந்து நின்றான். கீழே விழுந்த குட்டிகள் திகைத்து பாய்ந்து சென்று நகுலன் மேல் ஏறிக்கொண்டன. உடனே அவன் அல்ல என உணர்ந்து அவனிடமிருந்து தாவி மீண்டும் பீமனை அணுகி அவன் மேல் தொற்றின. ஒரு குட்டி குரங்கு நகுலனை நோக்கி சீறியது. பீமன் தருமனின் கால்களை தொட்டு சென்னி சூடி, வணங்குகிறேன் மூத்தவரே என்றான். நன்று, நீயும் ஒரு நிலம் காணலுக்கு சென்று மீண்டு விட்டாய் என்றார் தருமன். பீமன் புன்னகைத்து, ஆம், நல்ல பயணம் என்றான். குரங்குகள் கூரை விளிம்பிலும் உத்தரங்களிலும் சாளரங்களிலும் தரையிலுமாக செறிந்திருந்தன. என்ன அடைந்தாய் என்று தருமன் கேட்டார். அறியேன், ஆனால் சிலவற்றை துறந்தேன் என்றான் பீமன். தருமன் ஒரு கணம் கூர்ந்து நோக்கிய பின், நலம் விளைக என்று கை தூக்கி வாழ்த்தினார். உன்னை மீண்டும் கண்டது உவகை அளிக்கிறது. இளையவனே, உன் இளையோன் இங்கே அருகில் உள்ள வேள்விச்சாலை ஒன்றுக்கு சென்றுள்ளான். சில நாட்களில் அவன் மீள்வான். அதன் பின் நாம் இங்கிருந்து கிளம்பலாம் என எண்ணுகிறேன். இங்கு வந்து நெடு நாட்களாகின்றன என்றார். பீமன் மீண்டும் தலை வணங்கினான். தருமன் திரும்பி அறைக்குள் சென்ற பின்னரே அவன் தம்பியரை நோக்கி திரும்பினான். குரங்குகள் அவன் காட்டுக்கு திரும்ப போகிறான் என எண்ணி திரும்பி பாய சித்தமாயின. அவன் தம்பியரிடம் பேசக் கண்டு ஏமாற்றம் கொண்டு சலிப்புடன் முகம் வலித்தபடி அமர்ந்தன. நகுலனும் சகதேவனும் பீமன் கால்களை தொட்டு தலை சூடினர். அவன் அவர்களின் குழல் தொட்டு வாழ்த்தினான். நகுலனின் தோள்களை வளைத்து, பெருத்து விட்டாய், இங்கே நல்லுணவு என நினைக்கிறேன் என்றான். சகதேவன், அடுமனை எப்போதும் புகைந்து கொண்டே இருக்கிறது மூத்தவரே என்றான். பீமன் அப்போதுதான் திரௌபதியை பார்த்தான். அவள் விழிகள் விரிந்து அவனை நோக்கி கொண்டிருந்தன. இடமும் தருணமும் மறந்தவை, விருப்பு நீர்மையாக ஒளியாக நிறைந்தவை. நகுலன், இன்று முனிவர்களின் இல்லங்களுக்கு செல்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம் மூத்தவரே என்றான். இருவரும் தலை வணங்கிய பின் வெளியே சென்றனர். அவர்கள் செல்வதை நோக்கிய பின் ஒரு முதுகுரங்கு அதே போல ஏணி வழியாக கீழிறங்கி செல்ல குரங்குகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக சென்றன. பீமன் திரௌபதியின் அருகே அணுகி, நீ கேட்ட மலரை கொண்டு வந்துள்ளேன் என்றான். கல்யாண சௌகந்திகமா என்றாள். உண்மையில் நான் அதை மறந்தே போனேன். எங்கே? பீமன் தன் இடைக்கச்சையில் இருந்த மூங்கில் குழாயை திறந்தான். அதற்குள் இருந்து அந்த மலரை வெளியே எடுத்தான். அப்போது கொய்யப்பட்டது போல் இருந்தது அது. ஆனால் காம்பில் பால் உறைந்து விட்டிருந்தது. அறையை நறுமணம் நிறைத்தது. அசோகமா, நீலமா, பாரிஜாதமா, செண்பகமா? அல்ல, பிரிதொன்று. அவன் அதுவரை அறியாத மனம். வரும் வழி எங்கும் அந்த மனம் மாறிக்கொண்டே இருந்தது. அவன் தலைக்கு மேல் அந்த மலர் மரம் நின்று கொண்டிருப்பது போல எப்போதும் உடன் இருந்தது. எண்ணங்களிலும் மனம் சேர்த்தது. துயில்கையில் புதிய மனமாக எழுந்து கனவுகளுக்குள் புகுந்தது. விழித்தெழுகையில் வந்த முதல் எண்ணத்துடன் அந்த மனமும் கலந்திருந்தது. ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து நோக்கி, அந்த மலர்தானா என ஐயுற்றான். அத்தனை ஐயங்களுக்கும் சொல்லில் இடம் இருந்தது. உள்ளத்தை அவை அடையவில்லை. அவள் அதை குனிந்து நோக்கிய போது பெரிய இமைகள் சரிந்திருப்பதன் அழகையே அவன் பார்த்து கொண்டிருந்தான். இமைகள் எழ அவள் அவனை நோக்கி புன்னகைத்து, பாரிஜாதம் போல என்றாள். அவன் புன்னகை செய்தான். அந்த நறுமணம் உண்மையில் எப்படி இருந்தது என்று என்னால் நினைவு கூறவே இயலவில்லை. அன்று இரவு ஏதோ பொருளற்ற அக எழுச்சி ஒன்றை அடைந்தேன்.
இரவில் தனிமையில் கடந்த கால ஏக்கம் பெருகி எழுந்து ஆட்கொள்வது இந்த அகவையிலும் இயல்புதானே. அதுதான் அந்த மனம் போலும் என பின்னர் எண்ணிக்கொண்டேன். மாயமனம் ஒன்றுக்காக உங்களை ஏன் அனுப்பினேன் என எண்ணி வருந்தி கொண்டே இருந்தேன் என்றாள் திரௌபதி. அந்த மனத்தை நானும் உணர்ந்த ஒரு தருணம் அமைந்தது என்றான் பீமன். ஆம், அது நீங்கள் என் மீது கொண்ட காதலால் அடைந்த ஓர் உச்சம். நம் இருவர் உள்ளங்களும் ஒன்றையே உணர்ந்தன. பீமன் புன்னகையுடன், அதுவல்ல இந்த மனம் என்கிறாயா என்றான். அவள் தத்தளிப்புடன், அறியேன். அந்த மனம் என்ன என்று நினைவு கூறவே என்னால் இயலவில்லை. இது அந்த மனம் என உங்களால் உறுதியாக உணர முடிகிறதா? பீமன் சிரித்து, ஆம் என்று இதுவரை நம்பியிருந்தேன். இப்போது நானும் ஐயம் கொள்கிறேன் என்றான். இந்த மனத்தை நோக்கி செல்லும் வழியில் பல வகையான மனங்களின் ஊடாக என் அகமும் மூக்கும் கடந்து சென்றன. இதை அடைந்த உள நிலையே இதுவே என எண்ண வைத்ததா? அப்போது அடைந்த மனத்தைத்தான் இப்போது இந்த மலரில் அறிகிறேனா? உண்மையில் இந்த மலரை உன்னிடம் கொடுப்பதற்கு முந்தைய மனம் கொடுத்த பின்னர் மாறிவிட்டது என்று தோன்றுகிறது. பாரிஜாதம் என நீ சொன்னதுமே இது அவ்வாறு ஆகிவிட்டது. அவள் மீண்டும் அதை முகர்ந்து பெருமூச்சுடன், நெஞ்சம் அறியா ஏக்கத்தால் நிறைகிறது. மனங்களாக இங்கே நிறைந்திருப்பவை நாம் ஒருபோதும் அறியாத ஏதோ சில போலும். நம் உணர்வுகளையும் நினைவுகளையும் அவற்றின் மேல் ஏற்றி அந்த பொருளையே அவை என உணர்கிறோமா? பீமன், சரி, இதை பேசி பேசி நாம் கீழிறங்க வேண்டியதில்லை. நான் உன்னிடம் சொன்னது அந்த மனமெழும் மலரை கொண்டு வருவேன் என. அடைக்கையிலோ கொய்கையிலோ குணர்கையிலோ குடுக்கையிலோ ஒரு கணமேனும் அந்த மலர் என இருந்திருக்கிறது. நாம் மானுடர் செய்யக்கூடுவது இது மட்டுமே என்றான். அவள் புன்னகையுடன் ஆம் என்ற பின் அதை மீண்டும் முகர்ந்து, செண்பகம் என்றாள். தலையில் சூடிக்கொள் என்றான் பீமன். ஒரு நாள் சூடவா என்று திரௌபதி கேட்டாள். வேண்டாம், இச்சிமிழுக்குள்ளேயே வைத்துக் கொள்கிறேன். பீமன், இது வாடா மலர் அல்ல, பால் கொண்ட மலர் என்பதனால் இத்தனை நாள் வாடாமல் இருக்கிறது என்றான். அவள், இதன் மனம் சற்றேனும் உள்ளே எஞ்சியிருக்கும் என்றபடி அதை அக்குழாய்க்குள் போட்டு மூடினாள். நான் அடுமனைக்கு செல்கிறேன். உங்களுக்காக சமைக்க வேண்டும். இளையவரே, இவர்களுக்காக சமைப்பது போல் ஏமாற்றமூட்டும் விளையாட்டு பிரிதொன்றில்லை. இன்றுதான் என் கையும் உள்ளமும் நிறையும்படி சமைக்கவிருக்கிறேன் என்றாள். பீமன், நான் நீராடிவிட்டு வருகிறேன் என்றான். பீமன் சோலைக்கு வந்தபோது நகுலன் அமைத்த பாத்தியில் சகதேவன் விதைகளை போட்டு மூடிக்கொண்டிருந்தான். கைகளை தூக்கி சோம்பல் முறித்தபடி வந்த பீமன், நீராட வேண்டும் என்றான். ஆம், உங்கள் உடல் எங்கும் குரங்கு மனம் என்றான் நகுலன். பீமன் அருகே குந்தி அமர்ந்தபடி, நாம் உடனே கிளம்புகிறோம் அல்லவா என்றான். ஆம், விதை சேர்த்து வைத்திருந்தேன். இன்று விதைத்தால் கிளம்புவதற்குள் 8 இலை கிளம்பியிருக்கும். அதற்குள் மழையும் தொடங்கிவிடும் என்றான் நகுலன். பீமன் புன்னகைத்தான். நாம் இங்கு கொய்து உண்டிருக்கிறோம் மூத்தவரே, ஆகவே விதைத்து செல்லும் கடன் கொண்டிருக்கிறோம் என்றான் சகதேவன். ஆம் என்றபடி பீமன் எழுந்தான். உங்கள் குலத்தார்தான் உண்ணப் போகிறார்கள் என்று நகுலன் சிரித்து கொண்டே சுட்டி காட்டினான். அப்பால் சில குரங்குகள் மிகுந்த ஆர்வத்துடன் நோக்கி அமர்ந்திருந்தன. விதைக்க சொல்லிக் கொடுத்து விடாதே, உரிமை கொள்ளவும் கற்றுக்கொள்ளப் போகின்றன என்றான் பீமன். அவன் சென்றபோது சகதேவன், நானும் வருகிறேன் மூத்தவரே என்று மண்வெட்டியுடன் எழுந்தான். பீமன் சுற்றிலும் இருந்த மரங்களை நோக்கி கொண்டு சென்றான். உடன் நடந்தபடி, மழைப்பறவை வந்து இறங்கிவிட்டது மூத்தவரே என்றான் சகதேவன். காற்றில் தாவி தாவி சுழன்று அமைந்து கொண்டிருந்த சிறு குருவிகளை அண்ணாந்து நோக்கிய பீமன் ஆம் என்றான். 4-5 நாட்களாகவே வேழாம்பல் மழை கேறுகிறது என்றான் சகதேவன். பிற்பகல்களில் புழுக்கம் தாழ முடிவதில்லை. இருண்டு இறுகி கிழிந்துவிடும் போல் இருக்கிறது வானம். காற்றில் நீரின் மனம் எழுந்தது. நீரோசையும் அலையொளியும் இலை தழைப்புக்கு அப்பால் கேட்டன. அவர்கள் ஓடைக்கரையை அடைந்தனர். பீமன் தன் புலி தோலாடையை கழற்றிவிட்டு உள்ளே அணிந்த தோல் கோவணத்துடன் ஓடை சுழித்து சென்ற குழியில் இறங்கினான். கரையில் அமர்ந்து முழங்கால்கள் மேல் கைகளை வைத்து கொண்ட சகதேவன், நீங்கள் தேடிச் சென்றதை அடைந்து விட்டீர்களா மூத்தவரே என்றான். பீமன்,
என் வரையில் என்றான். அது போதும் என்று சகதேவன் சொன்னான். ஒருவர் அறிந்த மெய்மை பிறருக்கல்ல என்றுதான் பிரம்மம் மானுடருடன் விளையாடுகிறது. பீமன் ஆம் என சிரித்தபடி மூழ்கி எழுந்தான். குழல் கற்றைகளை அவிழ்த்துவிட்டு மீண்டும் நீரில் மூழ்கி எழுந்து விரலால் அவற்றை நீவி அலசினான். மீண்டும் நெடுநேரம் நீரில் மூழ்கி கிடந்த பின் எழுந்து, இளையோனே, நீர் சித்தத்தை குளிர்விக்கும் போது மேலும் தெளிவாகிறது. அந்த மனம்தான் நான் அறிந்தது தேடிச் சென்றது. அவளுக்காக நான் ஏந்தி இருப்பது என்றான். அவளுக்கு அதை அளிக்க முடியாதென்று இப்போது தோன்றுகிறது. எவளுக்கு எதை அளிப்பது? ஊர்வசி, அசோக சுந்தரி, தேவயானி, சர்மிஷ்டை. அவள் நீரில் மீண்டும் மூழ்கி எழுந்தபோது அதே முகத்துடன் சகதேவன் காத்திருந்தான். உளறுகிறேனா என்றான் பீமன். நான் மிகச் சரியாக புரிந்து கொள்கிறேன் என்றான் சகதேவன். பீமன் கரையோர மென்மணலை அள்ளி உடலை தேய்த்து கழுவ தொடங்கினான். ஐந்தாவதாக நீங்கள் எவரை கண்டீர்கள் மூத்தவரே என்றான் சகதேவன். பீமன் ஒன்றும் சொல்லாமல் உடலை தேய்த்து கொண்டிருந்தான். அவன் மீண்டும் மூழ்கி எழுந்தபோது சகதேவன் சிரித்து, நன்று, நான் கேட்கப் போவதில்லை என்றான். ஆனால் நம் ஐவருக்கும் ஒருவருக்கு மட்டுமென ஓர் உள்ளமில்லை மூத்தவரே என்றான். பீமன் சிரித்தபடி, உண்மை என்றான். நான் நிமித்த நூல் கற்கச் சென்ற போது ஆசிரியர் ஒரு நாள் என் கைகளை பற்றி கொண்டு, நேற்று புலரியில் வந்த கனவில் நீ ஒரு குரங்கு என்றும் உனக்கு நான் நூல் சொல்வதாகவும் தெரிந்தது. இந்த நிமித்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ புரிந்து கொள்கிறாயா என்றார். ஆம் என்றேன் என்றான் சகதேவன். பீமன் சிரித்து, மூத்தவரிலேயே குரங்கை கண்டுகொள்ள முடியும் போலும் என்றான். அவர் நூல் விட்டு நூல் தாவுகையில் என்று சகதேவன் சிரித்தான். பீமன் உடன் சேர்ந்து பெருநகைப்பெடுத்தான். கைகளால் தலையை கோதி நீரை உதிர்த்தபடி, அது மாமலர் என நான் அறிவேன், அது போதும் என நினைக்கிறேன் என்றான் பீமன். அந்த மனம் தேவியின் ஒரு தருணம். அந்த தருணத்தின் மலைமுனையில் இருந்து நீங்கள் எழுந்தீர்கள். மீண்டு வரும்போது அத்தருணம் அங்கில்லை என்றான் சகதேவன். ஆம் என்று பீமன் சிரித்தபடி சொன்னான். காலம் அப்படியே நிலைக்குமென்றால்தான் உணர்வுகளுக்கு மதிப்பு போலும். சகதேவன் சிரித்த முகம் மாறுபட்டு தாழ்ந்த குரலில், அவள் அந்த மலரை ஒரு நாள் அறிவாள் மூத்தவரே என்றான். பீமன் தன் மரவுரியை எடுத்து நீரில் முக்கியபடி நிமிர்ந்து நோக்கினான். அதற்கு இன்னும் நெடுநாள் இருக்கிறது. பெருந்துயர்களை, வெறுமை வெளிகளை கடந்து சென்று அதை தொடுவாள். தெய்வத்தை நேர்முன் காணுதல் போல, உடல் திறந்து உயிர் எழுந்து பெருகி வான் நிறைப்பது போல என்றான் சகதேவன். அத்தருணத்தை அவளுக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். தருமனின் அறைக்குள் நுழைந்த திரௌபதி பீமனிடம், உணவு ஒருங்கிவிட்டது இளையவரே என்றாள். தருமன், அனைவருக்கும் தானே என்றார். திரௌபதி, யானை கவளம் குருவிகளுக்கும் தான் என்ற பின் வளையல் ஒலிக்க சிரித்து கொண்டு வருக என திரும்பிச் சென்றாள். தரையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பீமன் எழுந்து, அச்சொல் அரக்கு காட்டை பற்ற வைப்பது போல பசி எழுப்பிவிட்டது என்றான். ஆம், நான் உண்ணும் பொழுது கடந்து விட்டது. இன்று உனக்கான ஊன் சமையல், வா என தருமன் எழுந்தார். அடுவணையில் பெரிய ஈச்சம்பாயில் பீமனுக்கான அன்னம் குவிக்கப்பட்டிருந்தது. மரத்தொட்டியில் பன்றியின் ஊன் கறியும் 2 மண் தாளங்களில் 8 சுட்ட பன்றி தொடைகளும் நெய்யுருகி குமிழி வெடித்து ஆவி எழ காத்திருந்தன. கைகளை உரசிக்கொண்ட பீமன், நல்லுணவு என்பதை மறந்து நெடுநாள் ஆயிற்று என்றபடி அமர்ந்தான். தருமன், மூடா, முறைப்படி நான் அமர்ந்த பின்னரே நீ அமர வேண்டும் என்று சிரித்தார். அதை இந்திரபிரஸ்தத்தில் பார்த்து கொள்வோம். பசிக்கும் முன் முறையேது நெறியேது என்றபடி அவன் பன்றி தொடையை எடுத்து கடித்தான். கேட்க வேண்டும் என எண்ணினேன். உன் பேச்சில் அது தவறி தவறி சென்றது. உன்னுடன் வந்த முண்டன் எங்கே? வழியிலேயே கிளம்பி சென்று விட்டானா என்றார் தருமன். அவர் காற்று போல கட்டற்றவர் என்றான் பீமன். எனக்கு இறுதி வரை வழி காட்டிவிட்டு விலகி காட்டுக்குள் சென்று மறைந்தார். தருமன் உணவை உண்டபடி, அவன் ஒரு குரங்கு என எனக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. அசைவுகளால் மட்டும் அல்ல, அவன் விழிகளில் குரங்குகளுக்கு மட்டுமே உரிய கூரிய ஒளி இருந்தது. அவன் எளிய மானுடன் அல்ல இளையோனே. அவன் ஏதோ தெய்வம் உருமாறி வந்த வடிவு.
அவனுக்கு நிகரான ஆற்றல் பெரிதில்லை என்று தோன்றியது. எனக்கு ஒரு கனவு. அதில் அவன் மாமலை போல எழுந்து நிற்க, அவன் காலடியில் ஒரு எறும்பு போல நான் நின்றிருக்கிறேன். சுற்றிலும் அஸ்தினபுரியும் இந்திரபிரஸ்தமும் கூழாங்கல் பரப்பு போல. அஞ்சி நடுங்கி விழித்து கொண்டு கை கூப்பி வணங்கினேன் என்றார் தருமன். சகதேவன், ஆம், அவர் காட்டு தெய்வம்தான் என்ற பின் பீமனை நோக்கி புன்னகை செய்தான். மீண்டும் மீண்டும் என பீமன் கேட்டு உண்டான். அவர்கள் உண்டு எழுந்த பின் எஞ்சிய எலும்புகளையும் எடுத்து உண்டான். போதவில்லையா என்றாள் திரௌபதி. எஞ்சி இருக்கிறதா என்று அவன் எழுந்து பெருங்கலத்தை நோக்கினான். அருகே சிறு கலத்தில் உணவு இருந்தது. அது எனக்கு என எடுத்து வைத்தது என்று அவள் சொன்னாள். நீ உன், எனக்கு போதும் என்று பீமன் கையை நக்கினான். உண்ணுங்கள் இளையவரே என அவள் அதை எடுத்து அளித்தாள். உனக்கு வேண்டாமா என அவன் தயங்க, அவள் சிரித்து, நான் எனக்கென சற்று புல்லரிசி சோறு சமைக்கிறேன், எவ்வளவு நேரமாகிவிடப் போகிறது என்றாள். சரி கொடு என அதையும் வாங்கி பருக்க இல்லாமல் நக்கி உண்ட பின் ஏப்பம் விட்டபடி, நல்லுணவு என்றான் பீமன். நல்லுணவில் அது விளைந்த மண்ணின் மனம் இருக்கும். நான் மண்ணில் புதைந்தவனாக உணர்கிறேன். கைகளை நீட்டி சோம்பல் முறித்த பின், நான் நீட்டி படுத்து உறங்கியும் நெடுநாட்களாகின்றன. சூழுணர்வுள்ள துயில் இதுவரை. படி இறங்கி சென்று கைகளை கழுவும் போதே அவன் கால்கள் துயிலில் தள்ளாடத் தொடங்கிவிட்டிருந்தன. துயில்கிறீர்களா என்றாள் திரௌபதி. என்ன என்று அவன் கோட்டு வாயிட்டபடி கேட்டான். உள்ளறையில் துயில்க என்றாள். என்ன என்றான் பீமன். ஒன்றுமில்லை என அவள் சிரித்தாள். அவன் சுவரில் முட்டி கதவிலும் தோள் தட்டி நடந்து உள்ளறைக்கு சென்றான். மூங்கில் மஞ்சத்தில் மரவுரி விரிக்கப்பட்டிருந்தது. தலையணைகள் 2 எடுத்து போட்டுக்கொண்டு மஞ்சம் முனக எடையுடன் விழுந்து அக்கணமே துயிலத் தொடங்கினான். சாளர காற்றில் தன் தலைமுடி முகத்தின் மேல் அசைவதை இறுதியாக உணர்ந்தான். நிலம் முழுக்க நிறைந்திருந்தது அந்த மலர் மனம். அதன் மேல் அவன் நின்று துள்ளி சுழன்றமைந்து கூச்சலிட்டு கொந்தளித்து கொண்டிருந்தான். விழித்து கொண்ட போது அறைக்குள் இருள் நிறைந்திருந்தது. சாளரம் வழியாக குளிர் காற்று வீசிக்கொண்டிருந்தது. அறைக்குள் கொடியிலும் கொக்கிகளிலும் தொங்கிய அத்தனை ஆடைகளும் பறந்து துடித்தன. காற்றில் மழை மண்ணின் மனம். ஊன் மனமா, உப்பு மனமா, இளம்பாசையின் மனமா, கருக்குழவியின் புதிய குருதியின் மனமா? எங்கிருக்கிறோம் என எண்ணியபடி அசையாமல் படுத்திருந்தான். உடல் அப்போதும் துயின்று கொண்டிருந்ததனால் கை கால்களில் இனிய உளைச்சல் போல ஒரு எடை ததும்பியது. மூங்கில் இடைவெளிகளின் ஊடாக வந்த அகல் சுடரின் செவ்வொளி சட்டங்கள் அவன் மேல் விழுந்து வகுந்து சுழன்றன. கையால் சுடரை பொத்தியபடி திரௌபதி உள்ளே வந்தாள். அவள் முகம் செவ்வொளியில் உருகுவது போல தெரிந்தது. அவள் உள்ளே வந்து கதவை மூடியதும் காற்றில் அகல் சுடர் எழுந்து படபடத்து அணைந்தது. அவள் மேலாடை பறந்து படபடத்தது. அவள் அவனை நோக்கி, விழித்து கொண்டாயிற்றா? அவன் ஆம் என்றான். சிறிய மின்னலுக்கு பின் மிக தொலைவில் வானத்தின் செருமலோசை, பேய் காற்று, மரக்கிளைகள் முறியும் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்றபடி அவள் அவன் அருகே வந்து மஞ்சத்தின் விளிம்பில் அமர்ந்து, விலகி கொள்ளுங்கள். அவன் விலக அதில் நன்றாக அமர்ந்தபடி தன் இடையில் இருந்த அந்த மூங்கில் குழாயை எடுத்தாள். பிச்சி போல இதை முகர்ந்தபடியே இருக்கிறேன். இது எந்த மனம் என நினைவு கூர்ந்து விட்டேன் என்றாள். என்றான் பீமன். இது எங்கள் காம்பில்யத்தின் இளவேனில் மாளிகையில் தென்கிழக்கு மூலையில் நின்ற நிஷாகந்தி என்றாள். அவன் என்றான். அவள் அவன் அருகே படுத்து அவன் தோள்களை கைகளால் வளைத்து தழுவியபடி துள்ளும் குரலில், சிறுமியாக இருக்கையில் இளவேனில் நாட்களில் அங்கே சென்று தங்குவோம். இங்கு போல் இல்லை. அங்கே வேனிலில் புழுக்கம் மிகுதி. எல்லா சாளரங்களையும் திறந்து வைப்போம். இரவில் வெவ்வேறு மலர் மணங்களுடன் காற்று 2 திசைகளில் இருந்தும் சுற்றி கொண்டிருக்கும். 2 வயது வரை நான் தந்தையின் மஞ்சத்தில் தான் படுப்பது வழக்கம். அவர் மது உண்ட மயக்கில் முன்னரே துயின்று விடுவார். நானும் துயின்று கனவுக்குள் மலர் மணங்களை அறிந்து கொண்டிருப்பேன் என்றாள். இரவு செறிந்த பின்னர் தான் நிஷாகந்தி மலரும் என்றாள் திரௌபதி. அவள் குரல் இருட்டுக்குள் ஆழ்ந்து ஒலித்தது. அதன் சொற்களை காற்று அள்ளி அறைக்குள் தெளித்து விளையாடியது. அதன் மனம் உயிருள்ளது, ஒரு யக்ஷி போல. நீண்ட குளிர்ந்த கைகளுடன் வந்து சூழ்ந்து பற்றி கொள்ளும். அச்சமும் உவகையுமாக உள்ளம் கொந்தளிக்கும்.
நான் கண்களை மூடிக்கொண்டு அதற்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். உடல் சிலிர்த்து கொண்டே இருக்கும். பீமன் வெறுமனே என்றான். அதை பற்றி நான் மாயையிடம் அன்றி எவரிடமும் சொன்னதில்லை என்றாள். பின்னர் அவன் முகத்தில் முத்தமிட்டாள். அவள் கைகள் அவன் உடல் மேல் 2 நாகங்கள் என நெளிந்தன. இப்போது எப்படி உணர்கிறேன் தெரியுமா? மெல்லிய மின்னல் ஒன்று வெட்ட அவள் விழிகளை கண்டான். 2 கைகளாலும் அள்ளி அவளை எடுத்து கொண்டான். இடியோசை தொடராக முழங்கி அமைந்தது. வெறியுடன் முயங்கும் போது அவள் உதிரி சொற்களில் ஏதோ சொல்லிக் கொண்டே இருந்தாள். தன் உதடுகளால் அவள் அவன் முகத்தை அழுத்தி வருடியமையால் அச்சொற்கள் கசங்கிய மலர்களின் மனம் கொண்டிருந்தன. உடல்கள் அதிர்ந்து அதிர்ந்து ஒன்றையொன்று நிறைத்து அமைய வேறெங்கோ இருந்து மீண்டபோது அவன் மேல் தன் குளிர் வியர்வை படிந்த உடலை அழுத்தியபடி அவள் சொன்னாள். இழந்து கொண்டே செல்கிறேன் இளையவரே. இளமையை இழப்பதே பெண்ணின் பெருந்துயர். பீமன் அவள் தோள்களை தடவினான். புறங்கழுத்தின் மென்மயிர் பிசிறுகளை பிடித்து சுருட்டினான். ஏக்கம் தாழாமல் நெஞ்சு தவிக்கிறது. நான் கற்ற காவியங்கள் எதை கொண்டும் இதை சொல்லிவிட முடியாது என்று அவன் மார்பில் முகம் புதைத்து சொன்னாள். அவன் என்றான். இங்கிருந்த அனைத்தையும் அழித்து விட்டால் அங்கு மீள முடியும் என்றால் மாற்றெதையும் எண்ண மாட்டேன். அவன் மீண்டும் என்றான். பிச்சி போல பேசுகிறேன் என்ற பின் அவன் மேல் தன் பெருமுலைகள் அழுந்த கை நீட்டி மறுபக்கம் மஞ்சத்தில் கிடந்த மூங்கில் குழாயை எடுத்து அப்படியே முகர்ந்தாள். அதே மனம்தான், திறக்கவே வேண்டாம் என்றாள். குரல் மிக தாழ்ந்திருந்தது. எண்ணிக்கொண்டாலே போதும் போல என்றாள். அதை தன் மூக்குடன் உருட்டியபடி ஏன் சென்று கொண்டே இருக்கிறோம்? அவள் விழிகள் மூடுவதை அவனால் இருளுக்குள் காண முடிந்தது. மூச்சு சீரடைந்தது. தனிமையில் என்றாள். உதடுகள் மெல்ல விரிசலிட்டன. மூச்சு வலுக்க முளைக்கூவுகள் எழுந்தமைந்தன. விரல்கள் விரிந்து மூங்கில் குழாயை நழுவ விட்டன. அவன் அதை எடுத்து அப்பால் வைத்து அவளை மெல்ல தன் உடலில் இருந்து சரித்து மஞ்சத்தில் படுக்கச் செய்தான். அவன் அவளை நோக்கி கொண்டே இருந்தான். காற்று சுழன்று வீச தொலைவில் காட்டு மரங்களின் ஓலம் அலை அலை என கேட்டது. மெல்லிய மின்னல். அவள் தன் குழல் விரித்த கரு நிழல் மேல் கிடந்தாள். மேலுதடு சற்றே வளைய அகவைகளை இழந்து குழவி என்றாகிவிட்டிருந்தாள். அனைத்தையும் வெள்ளி பரப்பென ஆக்கியபடி பெருமின்னல் ஒன்று அறையை அதிரச் செய்தது. பின் மிக அருகே பாறை ஒன்று வெடித்தது போல ஒலித்தது. அதன் எதிரொலி வானெங்கும் பரவியது. அவள் உடல் அதிர்ந்தது. கண்கள் அதிர கை துழாவி இளையவரே என்றாள். அவன் குனிந்து சொல் என்றான். என் தந்தையை உங்களால் மற்போரில் வெல்ல முடியுமா என்றாள். அக்குரல் சிறுமியின் உச்சரிப்புடன் இருந்தது. ஆம் என்றான். களிப்போர் போதும் என்றாள். ஆம் என்றான் பீமன். அவள் விழித்து கொள்ளவே இல்லை என்று தெரிந்தது. மூச்சு சீராக ஓடிக்கொண்டிருந்தது. மீண்டும் ஒரு மின்னல். இடியோசைக்காக அவன் செவிக்கூர் காத்திருந்தது. இடியோசை எழுந்தபோது ஆம் ஆம் என்றது உள்ளம். எழுந்து சென்று காற்று பீரிட்ட சாளரத்தருகே நின்றான். தொலைவில் மரக்கூட்டங்கள் மேல் மழை அறைவதை கேட்டான். பெருகி பெருகி வந்து தழுவி மூடிக்கொண்டது முதல் மழை. மாமலர் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.